வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ சீஸ் கேக். அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஓவன் அண்ட் வித்தவுட் அகர் அகர் ஜெலட்டின் அப்புறம் எக்லெஸ் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்துக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா மாரி எடுத்திருக்கேன். இதை நல்லா பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜார்லையோ எதுலையாச்சும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கையில் கூட செஞ்சுக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும் ஸ்வீட்னஸ்க்காக நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்வீட்னரும் ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கி சாண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறமா இதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு டின் எடுத்திருக்கேன், பேக்கிங் டின், கேக் டின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக பட்டர் ஷீட்டில் பேக்கிங் ஷீட்டில் நல்லாவே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாண்டையும் சேர்த்துட்டு பிஸ்கெட் சாண்டையும் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்றேன் ஸ்பூன்லேயே வச்சு. நீங்கள் இல்லைனா வாட்டி டம்ளர் ஏதாச்சும் வச்சு கூட நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸை சேர்த்துட்டு அப்புறம் பவுடர்ட் சுகர் இதுவும் சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் தான் விஸ்க் பண்ணணும். நிறையா ஓவர் விஸ்க் பண்ணிடாதீங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டரை வச்சு கூட இதை செய்யலாம். அதுக்கப்புறமா இதில் கண்டென்ஸ்டு மில்கை ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஹங் கர்டு, ஃப்ரெஷ் க்ரீம் இது சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பியூரி ஆட் பண்ணுறேன். மேங்கோ பியூரி நல்லா ஃபைன்லி சாப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டா லெமன் ஜூஸு, அப்புறம் லெமன் ஜீஸ்ட், லெமன் மேலே தோல், வெள்ளை கலரை சேர்க்காதீங்க, லெமன் அந்த உள்ளார ஜஸ்ட் வெளியே இருக்கிற தோலை மட்டும் சேர்த்துட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா விஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லைனா எலக்ட்ரிக் பிளெண்டரை கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு பிறகு இதை நம்ம அந்த டின்லே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 டேப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இட்லி சட்டியை பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சோண்டா தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த அளவுக்கு. நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஃபாயிலை கூட வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 hour மேக்ஸிமம் பண்ணணும் பேக்கு. மேக்ஸிமம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை வெளியில் எடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும். லைட்டாக ஆடும், பட் நல்லா திக்காக இருக்கும். அது ஒரு 2 மணி நேரம் to 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டா நல்லா சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மேங்கோ பியூரி அண்ட் மேங்கோ பீசஸை வச்சுட்டு அப்புறம் புதினா இலை வச்சுருக்கேன். ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பர் ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ.